வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவான ஒரு க்ளோசிங்க தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு 100லேருந்து 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நிஃப்டி 50 இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. அதுவும் வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல திடீர்னு சரசரன்னு ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்தது. இந்த இறக்கத்தில நமக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதுதான் அந்த டிசிஎஸ்ஸ இன்னைக்கு கன்சிடர் பண்ணதில எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வந்து ஆனந்தத்தோட தான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஏன்னா, ரொம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ்ல இந்த பர்ட்டிகுலர் லெவலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லெவல் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 3000ங்கிற ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ஸை இன்னைக்கு என்னால வந்து கன்சிடர் பண்ண முடிஞ்சது. அதே மாரி டைம்லி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட்டையும் வீடியோ மூலியமா உங்க கூட ஷேரும் பண்ணியிருந்தேன். அத நினைச்சு ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இன்னும் மேபி கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 40% தான் வந்து இந்த இடத்துல நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இன்னும் 30+30 வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2800 வரைக்கும் போச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னும் சில பேர் 2600லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த லெவல் வரும்போது பக்காவான ஒரு லெவலா இருக்கும்ட்டு. ஸோ டெஃபினட்டா வந்து வெயிட் பண்ணி நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு இந்த லெவல் வந்து ஒரு சரியான ஒரு லெவலா தெரிஞ்சனால இங்க வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 2600, 2500லாம் போகுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். மேபி அப்படி போனாலும் இந்த 30+30 பிளான்ல அந்த இடத்துலயும் வந்து கன்சிடர் பண்றதுக்கு நான் வந்து தயாரா பக்கா பிளானோட இருக்கேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம். ஏன்னா இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு குரூஷியலான ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ இந்த லெவல்ல உடைச்சதுன்னா டெஃபினட்டா 2800 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் பக்கா பிளானோட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸோட சேல்ஸ் டேட்டாலாம் வந்திருக்கு. அத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த 4 வீலரை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு 2 வீலரோட அப்டேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவதா மாருதி சுசுகியோட சேல்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இவங்க தான் நம்ம மார்க்கெட்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ பெருசா வந்து ஒரு growth எல்லாம் இல்ல. ஒரு ஃபிளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். 1,40,570 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக்ல வித்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 1,40,354 இருக்கு. பெரிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வந்து மாருதி சுசுகி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 32% வந்து உயர்ந்திருக்கு. 31,745 யூனிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 23,985 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ல ஒரு நல்ல ஜம்ப். ஓவராலாக டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 3.13% வந்து க்ரோ ஆயிருக்கு. 1,80,526 யூனிட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டோட்டலாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு. அடுத்தது 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் மஹிந்திரா நிறுவனம் இருக்காங்க. எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா மஹிந்திரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 49,871 யூனிட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா டொமஸ்டிக்கில் வந்து விற்றுருக்காங்க. ஸோ 20% க்ரோத் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. டோட்டல் வால்யூம் பார்க்கும்போது 83,691 யூனிட்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 26% க்ரோத் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்போர்ட்டோட சேர்த்து பார்க்கும்போது 50,835 யூனிட் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து டோட்டலாக வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். எம்என்டம்மை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனில் யாரையும் பக்கத்தில் கூட நெருங்க விடாமல் திரும்ப வந்து மஹிந்திரா இருக்காங்க. ஸோ இதுவே பெரிய ஒரு நியூஸ் தான். அடுத்தது ஹியூண்டாய் இருக்காங்க 3வது இடத்துல. ஸோ இவங்களால 2வது இடத்துக்கு முன்னேறி போக முடியல. இவங்க டொமஸ்டிக்காக ஒரு 43,973 யூனிட் விற்றுருக்காங்க. 10% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு சேல்ஸில். போன வருஷம் இதே மாதத்தில் ஒரு 49,000 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. பட் ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. 16,100 யூனிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 700, 600 யூனிட் கிட்ட வந்து அதிகமாக இயர் ஆன் இயரில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹியூண்டாயோட பர்ஃபார்மன்ஸ். 3வது இடத்துல நம்ம மார்க்கெட்டில் இருக்காங்க. 4வது வேற யாரு? நம்ம டாடா தான். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது இந்த மாதமும் 4வது பொசிஷனை தக்க வச்சிருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 37,083 யூனிட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக வந்து விற்றுருக்காங்க. 15% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 43,524 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6,500 யூனிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து டிக்ளைன் ஆகியிருக்காங்க. இதுவே இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு 154 யூனிட்டாக இருக்குது. ஒரு 54% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஓவராலாக 15% டிக்ளைன். அதிகப்படியான ஒரு டவுன் சைடு எங்கே நடந்திருக்கு சேல்ஸில், ஒரு நெகட்டிவ் க்ரோத் எங்கே நடந்திருக்குன்னு
இருக்குன்னு பார்த்தா அது டாடா மோட்டார்ஸில் தான் இருக்குது. ஸோ இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட growth பார்க்கும்போது 12% இருக்குது. 5228 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. ஸோ எம்ஜி பார்க்கும்போது நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டேட்டா பார்த்துட்டு நம்ம நாளைக்கு திரும்ப வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு ஒரு விஷயம், ஒன்று மகேந்திராவுக்கு ஒரு நல்ல விஷயம், இன்னொன்று டாடா மோட்டார்ஸ்க்கு கெட்ட விஷயமா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸு டொமஸ்டிக்கில் முடிஞ்சே போச்சு. வெறும் 37,000 யூனிட் தான். டொயோட்டா பார்க்கும்போது 32,000 யூனிட்டை தாண்டிட்டாங்க. 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெறும் 5,000 யூனிட் தான். ஸோ டாடா மோட்டாரை 5வது இடத்துக்கு பின்னாடி தள்ளுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அடுத்தது பார்க்கும்போது ஸோ இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 54% மார்க்கெட் ஷேரை இப்போது மகேந்திரா நிறுவனம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. நம்பர் 1 பொசிஷனில் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் மகேந்திரா நிறுவனம் வந்திருக்காங்க. இந்த ஒரு இது பார்க்கும்போது சேல்ஸ் எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு 3.5 டன்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வண்டிகளை வச்சு தான், சேல்ஸை வச்சு தான் இந்த மார்க்கெட் லீடர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளும் கூட. ஸோ மகேந்திரா நிறுவனம் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டை வந்து கைவசம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ 54% மார்க்கெட் ஷேராக மகேந்திரா நிறுவனம் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 340 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட் ஷேர் உயர்ந்திருக்கிறதாவும் இங்கே வந்து டேட்டா வந்திருக்கு. இது டாடா மோட்டார்ஸ்க்கு 2வது கெட்ட செய்தி. வழக்கம் போல் அசோக் லைலண்ட் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க டாடா மோட்டார்ஸ்க்கு அடுத்தபடியாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்னென்னா JLR கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ JLRோட CEO பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 22 எண்டு கிட்ட பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த நிறுவனத்துக்கு சிஇஓவாக வந்து ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அவர் ஒரு 35 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ரட்டன் டாட்டாக்கு ரொம்பவே வந்து நெருக்கமானவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நிறுவனத்தை கடனில் இருந்து ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் பண்ணதும் இந்த நபர் தான். ஸோ இப்போ இந்த நபர் எக்ஸிட் ஆகிறது ஸோ ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட விஷயமாக தான் குளோபலாக வந்து பார்க்கப்படுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனிஸும் குளோபலாக நடந்தது. ஸ்டெலன்டீஸோட சிஇஓ வந்து வெளியே அனுப்புனாங்க. ஸோ வெளியே அனுப்புனாங்க, அவங்களே அனுப்புனாங்க. நிறுவனமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. இப்போ புது சிஇஓ வந்து நிறைய ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. புது மாடல்ஸை வந்து இறக்கிறதுக்கான வேலைகளில் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ பழைய இன்வென்ட்ரிஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜாக்வாரும் பார்க்கும்போது பழைய வண்டிகளை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு புது மாடல் இறக்குறாங்க. பட் இந்த புது மாடல் ரொம்பவே வந்து சர்ச்சைக்குள்ளான ஒரு மாடலாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதோட வரவேற்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க போகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல லக்ஸரி கார்ஸோட தான் இந்த ஜாக்வார் வந்து போட்டி போட போகுது. மேபி இதோட வரவேற்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எப்படி டிசிஎஸில் வந்து வெயிட் பண்ணமோ அதே மாதிரி தான் டாடா மோட்டார்ஸில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் டிசிஎஸில் இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இங்கே இல்லை. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ வந்தாலும் சரி வரலினாலும் சரி நோ ப்ராப்ளம். பட் வரணும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ரேஞ்ச் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் இந்த டாடா மோட்டார்ஸில் வருமாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது ஐடிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஐடிசியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3.21% பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5,343 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் எதுவும் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ தான் ஐடிசியோட டிவிடெண்டே வந்து கிரெடிட் ஆச்சு. லைனாக பார்த்திங்கன்னா 3 நாளில் 3 டிவிடெண்ட் கிரெடிட் ஆச்சு. ஒன்று பஜாஜோட டிவிடெண்ட் கிரெடிட் ஆச்சு. 2வது வந்து இந்த ஐடிசி, 3வது இன்னொரு ஒரு நிறுவனம் டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த 3 நிறுவனத்தோட டிவிடெண்ட்டும் இப்போ இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ பார்ப்போம் அடுத்த டிவிடெண்ட் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 23,000 கோடி கிட்ட ரெவன்யூவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 19% உயர்ந்திருக்கு. எஃப்எம்சிஜி ரெவன்யூ மட்டும் பார்க்கும்போது 15,354 கோடியாக இருக்குது. சிகரெட் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு 9,553 கோடியாக இருக்குது. அக்ரி பார்க்கும்போது 9,723 கோடி இருக்குது. இதே பேப்பர் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு 2,116 கோடி இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட் வைஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பின்வரும் நாளில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக வந்து இந்த சிகரெட் பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்கும். அடுத்தது எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் அண்ட் இந்த அக்ரி பிஸ்னஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு மார்ஜினலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ஐடிசி நிறுவனம்
இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேரிஃப் ப்ரெஷர் வேறு போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எஃப்எம்சிஜி பங்குகள் ஒரு ஏற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ எஃப்எம்சிஜியில் நான் பொசிஷன் எடுத்து உட்காந்துருக்கேன். இந்த ஐடிசி ஹெச்யூஎல் வந்து நம்மக்கிட்ட எப்பவும் இருக்கக்கூடிய பங்கு, ஒரு கட்டத்துக்கு இறங்கும் போது அதை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணக்கூடிய பங்கு, இதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஜோதி லேப் அதுக்கப்புறம் கோல்கேட்டு, ஸோ ரெண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சில நாட்களில். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அது இந்த ஏர் இந்தியாவை பற்றி தான். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி புதுசாக கூட நீங்கள் கேட்கலாம். என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா, ஸோ ஒரு எம்பி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏர் இந்தியாவோட சர்வீஸ் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது. சர்வீஸை கூட விடுங்க, இந்த நிறுவனத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோட சுத்தமாக வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு போல், கேன்சல் ஆனதுக்கு என்னென்னமோ வந்து அவங்களும் வந்து பேசியிருக்காங்க போல். ஸோ இதனால் ரொம்ப அதிருப்தியாகி இந்த ஏரோப்ளைன் ஏர் இந்தியாவை வந்து ஸோ டாட்டாக்கு கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு ஒட்டுக்கு சகட்டுமேனிக்கு வந்து விளாசியிருக்காங்க. ஸோ டாட்டாவால் ஏர் இந்தியாவை ஒழுக்கமாக நடத்தவே முடியல. அத்தனை குறைபாடுகள் இருக்குது. எல்லா ஃப்ளைட்டும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ட்டு ஒன்று லேட் ஆகுது, இல்லைன்னா ஃப்ளைட்டே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் திருப்பி இந்த டாட்டா நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா காங்கிரஸ் தலைவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. மனிஷ் திவாரி அப்படிங்கிற ஒரு எம்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்தை ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சரமாரியாக பார்த்தீங்கன்னா டாட்டா குழுமத்தை விளாசி தள்ளியிருக்காரு இந்த எம்பியான மனிஷ் திவாரி. ஸோ இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேண்டப்பட்ட இடமா இருக்குது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாட்டாவாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றியான செய்திகள் ஃப்யூச்சரில் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏர் இந்தியாவை எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டே இருக்குது. ஏர் இந்தியா மட்டும் இல்லை, இப்போ டிசிஎஸும் வந்து சிக்கிருச்சு. ஸோ ஒவ்வொரு டாட்டா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்பவே வந்து ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா பவரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டாட்டா பவரோட ரிசல்ட் பார்க்கும்போது குவார்ட்டரில் டிக்ளைன் ஆகிருக்கு. இயர் ஆன் இயரில் ஒரு 9% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து டாட்டா பவர் வந்து போஸ்ட் பண்ணலை. ஒரு 1060 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 4% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேபி திரும்ப நமக்கு இந்த டாட்டா பவரில் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரிசல்ட்டை இன்னும் வந்து உள்ள பூந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது யூபிஎல். ஸோ ஒரு நண்பர் வந்து யூபிஎல்லை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ நான் வந்து இதை ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ணி லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிருந்தேன். ஸோ இதில் இன்னும் வந்து ஹோல்டு பண்ணுறதுல பெருசாக அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். ப்ராஃபிட்டாகவே வந்து போயாச்சு வெளியே. ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ ரிசல்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுறோம். மேபி ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் டெய்லி பார்த்தா தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா இல்லையான்னு தெரியும். என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்துட்டு நீ பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இம்பேர்மெண்ட் காஸ்ட் காரணமாக லாஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 180 crores கிட்ட வந்து இவங்க லாஸை இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த பங்கு ஒரு 6% வரைக்கான ஒரு இறக்கத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா கடன் ரைஸ் ஆகிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பக்கமெல்லாம் இப்போதைக்கு நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் வந்து இப்போ நமக்கு நல்ல வாய்ப்புகள் ஓப்பன் ஆகக்கூடிய டைம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம நல்ல வாய்ப்புகளை நோக்கி போகிறது கரெக்டு. ஆல்ரெடி 2 வருஷம் பார்த்திங்கன்னா நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் மிஸ்டேக் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்டேக் இந்த யூபிஎல்னு சொல்லலாம். பட் இது மிஸ்டேக் கூட இல்லை. ப்ராஃபிட்டபிளாகவே பார்த்தீங்கன்னா இந்த பங்குல இருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் வந்து கிடைச்சது. அனைவரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்ட்டு. மேபி ஏதாச்சும் திரும்ப அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அடுத்தது எல்என்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட். ஸோ எல்என்டி பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் கிட்டேருந்து ஒரு 2500 5000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எல்என்டிக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. பட் கான்ட்ராக்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைனலைஸ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்என்டி எல்லாம் நம்ம பெருசாக ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காம இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதெல்லாம் தூக்கி போர்ட்ஃபோலியோக்குள்ளே இழுத்து போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பங்குகளை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல விலையில் வாங்கி பில்ட் பண்ணிட்டோம்னா லாங் டேர்முக்கு
நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு உட்காரலாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் நம்ம பில்ட் பண்ணனா அதுவும் எல்லாம் குவாலிட்டியான ஸ்டாக்கை மட்டும்தான் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த பங்குகளை வந்து நம்ம லாங் டேர்ம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம்னு அப்படி கழிச்சு பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நல்ல ரிட்டர்னும் வந்து கிடச்சிருக்கும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம பல இடத்துல ரிஸ்க்கும் வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் பங்குகள் நமக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான விலைக்கு கிடைக்கும்போது எடுத்து உள்ளே போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இன்னும் பல பங்குகளோட ரிசல்ட் இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னும் கூட லேட் ஆயிரும். ஸோ பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஆஃப்டர்நூன் வீடியோவில் நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே.